விஜய் வந்தவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஹேஷ்டேக் போட்டிருக்காரு, சே நோ டு டீலிமிட்டேஷன் அப்படின்னு போட்டு டிவிகே ஃபார் டிஎன் ஒரு ஹேஷ்டேகையும் போட்டு விட்டாப்ல. இவர் வந்து ஒரு 5-6 பக்கத்துக்கு எழுதி போட்டிருக்காரு. அதில் அவர் முக்கியமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 84வது சட்ட திருத்தத்தின்படி நாடாளுமன்ற தொகுதிகளுடைய மறுசீரமைப்புங்கிறது 2026ஆம் ஆண்டு வரை நிறுத்த வைக்கப்பட்டிருக்குது. அதனால் வரும் ஆண்டுக்கு பின்னால் மறுசீரமைப்பு பணி ஒன்றிய அரசால் தொடங்கப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க எதெல்லாம் வச்சு இதை வந்து இந்த மறுசீரமைப்பை பண்ணுவாங்கன்றதுக்கான தெளிவை இது வரைக்கும் எந்த மாநிலங்களுக்கும் அவங்க கொடுக்கல. ஆனால் ஒருவேளை எங்களுடைய புரிதலின்படி இந்த சட்ட விதிகள் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு நீங்கள் இந்த தடவை நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். நம்ம தென்னிந்திய மாநிலங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சரிவை கொண்டு வரும். தேர்தல் அரசியலில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் பூகம்பத்தையும் கிளப்பும். நார்த் இந்தியாவில் இருக்கிற தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகரித்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் லாபம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத தான் நம்முடைய விஜய் அவர்கள் சொல்லியிருந்திருக்காப்ல.